உறவுகளை பொறுத்த வரைக்கும் உங்களை பரட்டி பார்த்துருவாங்க. நீங்க 11ஆம் இடத்துல குரு வந்து உங்களுடைய 3, 5, 7ஆம் இடங்களை பார்க்கிறது. உபதேசஸ்தானத்தை குரு பார்க்கறாருன்னா ஜூன் 2க்கு அப்புறம் முயற்சி பண்ணீங்கன்னா நடக்கும். அது வரைக்கும் அடிச்சுட்டே இருப்பாங்க, ஒரு கல்லு கூட உடையாது. இன்னைக்கு வந்து சும்மா கண்ணாடியை தூக்கி போட்டா கல்லு உடைது. அதுதான் குருவுடைய பார்வை. மாதிரி 5ஆம் இடத்தை குரு பார்க்கிறார் அப்படின்னா வாழ்க்கையில் நமக்கு ஒரு லிஸ்ட் இருக்கும், மலையோட லிஸ்ட் மாதிரி. இது இப்படி வீடு வாங்கணும், இது பண்ணணும், இது பண்ணணும். அதுல ஏதாவது ஒரு 2 நிறைவேற்றிடுவோம் குரு. அதே மாதிரி 7ஆம் இடத்தை குரு பார்க்கறாருன்னா இப்ப நான் சொன்ன சண்டை, காலையில சண்டை போட்டுப்பாங்க, தலைவன் தலைவி படத்துல வர மாதிரி சாயங்காலம் 2 பேரும் ஷோ போயிடுவாங்க. சொந்தக்காரங்களாம் குழம்பி போய் மென்டல் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிடும். அப்படி வந்து அந்த கன்னிராசியுடைய சேஞ்சஸ் அந்த குரு பார்வையினால வரக்கூடிய மாற்றங்கள். ஸோ ஒட்டு மொத்தத்தில் கன்னிராசிக்கு ஜூன் 2 வரைக்கும் ஒரு பலன், ஜூன் 2க்கு அப்புறம் ஓரளவுக்கு பெட்டரான இதுதான் சொல்றேன். இப்போ கன்னிராசி நேயர்கள் சில பேர் வெளிநாடு போகலான்லாம் யோசிச்சிருப்பாங்க. அவங்க வந்து வெளிநாடு பயணம் மேற்கொள்ற ஏதாவது வாய்ப்பு இருக்கா இந்த வருஷம்? இந்த ஆண்டு என்பது கொஞ்சம் தடைகளை ஏற்படுத்தக்கூடிய ஆண்டு. வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை பெருசா சக்சஸ் வருமானா சுய ஜாதகத்துல, பிறப்பு ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புக்திகள் இவ்வளவு பேருக்கு ராசி பலன் பார்த்துருவோம். நம்ம ஜனங்களுடைய புரிதலை பத்தி நான் சொல்றேன். அவருக்கு மட்டும் விருச்சிக ராசி 10 கோடி சம்பாதிச்சார், நானும் விருச்சிக ராசி 10 ரூபா வரலையே. நம்ம ஊர்ல 144 கோடி ஜனங்கள், ஒரு ராசிக்கு 12 கோடி பேர் இருக்காங்க. அந்த 12 கோடியில் ஒரு கார்பரேஷன் கமிஷனர் இருப்பார், ஒரு பெரிய கேபினட் மினிஸ்டர் இருப்பார், ஒரு கைதி இருப்பார். எல்லாருக்கும் காலையில இருந்தா ஒரே மாதிரி இருக்குமா? அப்போ மாறுது. அந்த ராசியில 3 நட்சத்திரங்கள் இருக்கு. அப்ப 4 கோடி பேர் ஒரு நட்சத்திரத்துல இருக்காங்க. ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதம், 1 கோடி பேர் ஒரு பாதத்திலே இருக்காங்க. இவ்வளவு ஏன்? 11-10க்கு பிறக்கக்கூடிய குழந்தை, 11-11க்கு பிறக்கக்கூடிய குழந்தை, ஒருத்தன் டாக்டர், ஒருத்தன் பேஷண்ட். இவ்வளவு மாற்றங்கள் இருக்கு. இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சும்மா வந்து விருச்சிக ராசி எல்லாருக்கும் ஒரே பலன், அது தவறு. பிறப்பு ஜாதகம், அதில் நடக்கக்கூடிய தசாபக்தி லக்னம், இதுதான் மேலும்